குடும்பத்திலிருந்து வெளியேறிய பின் நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? நார்மலாக இப்போ நான் கால் மேலே கால் போட்டு உட்கார்றேன் ஹாலில் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பட் ஸ்டில் எனக்கு அவங்க ஒரு மரியாதை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கொஞ்சம் இது பண்ணிப்பேன். அது ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு இதுலேயே இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு ஃபீல் ஆகுது. நான் தனியாக இருந்தேன்னா நான் எப்படி கேஷுவலாக வேணாலும் இருந்துப்பேன், அது ஒரு அப்படி ஒன்று. அப்புறம் வந்து நார்மல் பிலீஃப் சிஸ்டம்ஸ், இப்போ அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து அந்தளவுக்கு இல்லை. நார்மலாக ஃப்ரீ ஹேர் விடுறது அவங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் வந்துட்டு என்னால் அது எனக்கு அது ஈஸியாக இல்லை. அங்கே இருக்கும்போது இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. ஃப்ரீ ஹேர் விடுறதோ இல்லை பிளாக் ட்ரெஸ் போட வேணாமாம்பாங்க அவங்க. இதெல்லாம் நான் தனியாக இருந்தால் அவங்களுக்கு தெரியவே போகிறதில்ல. இதெல்லாம் அவாய்ட் ஆகிடும், இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம். இவங்க தான் இப்படி சொல்கிறாங்க, தனி கொடுத்துரும் போனால் தான் நல்லாயிருக்கும், ப்ரைவசி கிடைக்குது. இப்போ எந்த ஏஜ்டு பர்சனும் எல்லாருக்கும் ப்ரைவசி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தனியாக இப்போ கல்யாணம் பண்ணி வந்தால் ஃப்ரீயாக விட்டுறாங்க. நீங்கள் சினிமாவுக்கு போகிறீங்களா போங்க, பார்க்கு போகிறீங்களா பீச்சு போகிறீங்களா, சாப்பிட வரதா இருந்தால் வீட்டுக்கு வாங்க, இல்லாட்டி சாப்பிட்டு வாங்க. நான் கல்யாணம் பண்ணி ஜாயிண்ட் ஃபேமிலி தான். இவருக்கு சென்னையில் வேலை கிடச்சிதுன்னு சென்னைக்கு வந்துட்டோம். அப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். 2 குழந்தைய வச்சுட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு பாத்ரூம் போகிறதா இருந்தால் பக்கத்து வீட்டில் தான் விட்டுட்டு போகணும், குழந்தைய பார்த்துக்க ஆள் கிடையாது. நான் எப்படி போக முடியும்? கடைக்கு போகிறதா இருந்தாலும் நான் தான் போகணும், குழந்தையும் தூக்கிட்டு போகணும். ரொம்ப கஷ்டம் இருக்குது. இப்போ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்து அனுபவிக்கும் போது தான் கூட்டு குடும்பத்தோட அருமை தெரியும். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 இயர்ஸ் ஆகிடுச்சு சார். 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ அப்பாக்களுக்கும் குழந்தைங்களுக்குமான பாண்டிங் வந்து ரீசெண்ட் இயர்ஸில் தான் ரொம்ப அழகாக இருக்குது. இது எதனால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தனி குடும்பத்தால் தாங்க சார் வந்துச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பாக்களுக்கும் குழந்தைங்களுக்கும் என்ன பெருசாக பாண்டிங் இருக்குன்னா, ஏதாவது என்ன வாங்கிட்டு வருவாங்க, வெளியே கூட்டிகிட்டு போவாங்க, ஒரு மரியாதையாக இருக்கும். பாசத்தை தாண்டி அங்கே மரியாதை தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற அப்பாக்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து ஃபுல்லாக கேர் பண்ணுறது எல்லாமே அவங்களும் ஈக்குவலாக பண்ணுறாங்க. கூட்டு குடும்பத்திலேருந்து தான் கண்டிப்பாக அங்கே பெண்களோட சப்போர்ட் அதிகமாக இருக்கும். மாமியார் இல்லை யார் இருக்காங்களோ அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணிப்பாங்க. தனி குடும்பத்துக்கு வந்ததுனால தான் ஈக்குவலாக இப்போ சப்போர்ட் இருக்குது. என்னை விட இன்ஃபேக்ட் இவங்க நல்லா பார்ப்பாங்க குழந்தைங்க. அந்த அளவுக்கு இப்போ மாறிடுச்சு ஜென்ரேஷன்.